நேற்று வந்த தகவல், உளவுத்துறை தகவல்லாம் இல்லை ராகுலே கூட முடிவெடுக்கிற கண்டிஷனுக்கு வராரு அப்படின்னு வரணும்னா, ஐயோ விட்டுட்டா சிக்கல்னு டக்குன்னு இறங்கி 22 பேச்சுவார்த்தைக்குள்ளன்னு இறங்கி வராங்க டிஎம்கே. இவர்கள் என்றைக்குமே டெல்லியை நோக்கி போய் மற்ற விஷயத்துக்கு போவாங்க. கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு டெல்லி போனது சரித்திரமே கிடையாது. கனிமொழி அமைச்சு பேச விட்றாங்க. அவங்க போனால் அடிமைத்தனம், இவங்க போனால் ராஜதந்திரன்ற மாதிரி. அப்போ அந்த மாதிரிலாம் கூட காங்கிரஸுக்கு இவர்கள் வந்து விட்டு போயிடுவாங்கன்ற பயமும் இருக்குது. கெத்த விடாமே இருக்கணும்னு இருக்கிறாங்க. இந்த 2 குழப்பத்தில் தான் ஓடுது. இப்போவும் சொல்கிறேன், 75% இல்லை 90% டிஎம்கே கூட்டணியில் தான் காங்கிரஸ் இருக்கும். ஒருவேளை இதே ஆட்டிடியூடு போகுது, இல்லை வேணான்னு முடிவெடுத்துட்டாங்கன்னா, ஏங்க 2 பேர் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, வெளியில் போனால் நம்ம பொழைச்சிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறனால சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு பார்ட்னர் இருக்கான்னு வச்சுக்கிங்க, ரொம்ப போச்சு. இல்லை வேணாம், ஒரு புருஷன் பொண்டாட்டி இருக்காங்க, ரொம்ப போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறான் புருஷன், வீட்டில் போனால் வெளியே போய் தனியாக வாழ முடியாதுன்னு பொறுத்துக்கிட்டு வாங்கியிருந்தான். ஒரு கட்டத்தில் போடா அவன் அடி வாங்கணும், நான் தனியாக போய் வாழ்ந்தா வாழ்ந்துடுறேன் அப்படின்ற முடிவு எடுத்துட்டாங்கன்னா நீங்கள் அப்புறம் எதுவுமே பண்ண முடியாது.